I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, J-E-S-U-S, 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 and Jesus is his name. I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, E-S-U-S, E-S-U-S, yes-U-S, and Jesus is his name. Oh, I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, yes-U-S, 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 and Jesus is his name. Oh, I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, U.S., 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 and Jesus is his name. Oh, I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, yes, 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 and Jesus is his name. Oh, I have a friend who loves me so, and Jesus is his name. Oh, J-E-S-U-S, 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 and Jesus is his name. Oh, பிரைஸ் லார்ட் குட்டீஸ், இன்னைக்கு தாவீது பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தாவீது என்றால் நேசிக்கிற அல்லது பிரியமான அர்த்தம். தகப்பன் பேர் ஈசாய். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன், வாசிப்பதில் தேறினவன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், பராக்கிரமசாலி, சௌந்தரியவான், புத்திமான், மகா தந்திரவாதி, தீர்க்கதரிசி, ஆயுததாரியாக ஆரம்பித்து 1000 பேர்களுக்கு அதிபதியானவன். தாவீது ஒரு ஊழியக்காரன், ஆராதனை வீரன், சங்கீதக்காரன், 73 சங்கீதங்களை எழுதினவரு. 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. முதல் முறை சகோதரர்கள் நடுவிலே பெத்லகேமிலும், 2ஆம் முறை யூதா கோத்திரத்தின் மேல் எப்ரோனிலும், 3ஆம் முறை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. தேவனால் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை பெற்றவரு. எந்த காரியத்துக்கும் கர்த்தரிடம் விசாரித்து ஜெபித்து செல்பவரு. பட்டயத்தை எடுத்தால் ஜெயம் கொள்ளாமல் இருக்க மாட்டாரு. சகல தேசத்திலும் கீர்த்தி பெற்றவரு. சகல ஜாதிகளும் இவருக்கு பயந்திருந்தாங்க. உத்தம இருதயத்தை உடையவரு, சௌரியவான், வலிமை மிக்கவரு. போன இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினாரு. தாவீது வர வர பலத்தவன், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தவன், கோத்திரங்களுடைய தலைவன். பெத்லகேம் தாவீதின் ஊர், எருசலேம் தாவீதின் நகரம். பிடிபட்டு போன உடன்படிக்கை பெட்டியை முதல்ல எருசலேமுக்கு கொண்டு வந்தவன். யாழ் மீட்டிய விரல்கள் பட்டயத்தை படு பயங்கரமாக சுழற்ற கற்றுக்கொண்டவன். கற்றுக் கொடுத்தவர் தேவன். மத்தேயு வம்ச அட்டவணையில் தாவீது மட்டும்தான் தாவீது ராஜான்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா தாவீது பிறந்து ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படல, பிறப்பதற்கு முன்பாகவே ராஜாவாக தேவனால குறிக்கப்பட்டவர். உலக புகழ் பெற்ற சாலமோனின் தேவாலயம் தாவீது குறித்த இடத்தில் தான் கட்டப்பட்டது. தாவீது ஒரு கொடைவள்ளல். ஏகப்பட்ட பொன் பொருட்களை தேவாலயத்துக்கென்று வாரி வழங்கியிருக்கிறாரு. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளுடன் வாழ்ந்தாரு. தாவீது கிடைத்த மிக மிக மேன்மையான பெயர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டதுதான். தாவீது 21 முறை சவுலுக்கு தப்பி ஓடினாரு. தாவீது யுத்த உடை உடுத்தும் முன்னே, பட்டயத்தை பிடிக்கும் முன்னே, சீறி வந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டவரு. கர்த்தர் சவுலை தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதன் மேல் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள்னு சொல்றாரு. கோலியாத்தை வீழ்த்தினவரு. தன் வாழ்நாட்கள் எல்லாம் தேவனே தொழுது கொண்டாரு. இஸ்ரேலில் 40 வருஷம் அரசாண்டாரு. பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் கூட தன்னை திடப்படுத்தி கொண்டாரு. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராய், துதிக்கிறவராய், கர்த்தரை எப்போது தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு பார்க்கிறவராய் இருந்தாரு. நாமும் தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களா இருப்போம். ஓகேவா குட்டீஸ்? பாய் சொல்லுங்களா?